வெல்கம் டு பாசிட்டிவிட்டி சார். 10% ஒரு மெடிக்கல்ல நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சார். அந்த மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வானே வீட்டிலேயே சொல்லி அனுப்புவாங்க சார். திடீர்னு நீங்க வந்து 80% கொடுக்குறேன் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல, இது எப்படி சார் சாத்தியமாகுது? என்ன நடக்குது சார்? உலக நாடுகளில் இருக்கிற மொத்த ஃபேக் மெடிசன்ஸோட அளவில் நம்மளோட இந்தியா 30% பங்கு வகிக்கிறதுன்றது தான் ஒரு 30% ஃபேக் மெடிசன்ஸ் வந்து இந்தியாவில். இப்போ கொஞ்சம் அவேர்னஸ்லாம் பீப்புளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். இப்போ பொதுவாகவே ஜெனரிக் மெடிசன் அப்படின்ற வார்த்தையை சொன்னாலே ஜெனரிக் மெடிசன்னா தரம் இல்லாத மெடிசனாக இருக்கும்பா, ஏன்னா யார் வேணா தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு பரவலான செய்தி இருக்குல்ல, அது உண்மையா சார்? நல்ல கேள்வி. ஆனால் அதெல்லாம் ஒரு கஸ்டமர் வந்து இவ்வளோ விஷயங்களை போய் பார்க்க முடியாதுல்ல சார். அதனால அவங்க இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இது அந்த அளவுக்கு தரமாக இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிறது இயல்பு தானே சார்? ப்ராக்டிக்கலாக அது ஆகும் தான். ஸோ இன்னைக்கு டேட்டில் பார்த்தா இந்த ஆன்லைன் சிஸ்டம்லாம் எப்போ கொண்டு வந்தீங்க? அந்த ஐடியாஸ்லாம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எங்கே வந்து ஒரு லீடிங் பிராண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்ட்ரியில் தான் நம்மளோட மெடிசன்ஸும் மேனுஃபேக்சர் ஆகுது. தரத்தை முதல் சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் ரெண்டாவது சொல்லுங்க. ஏன்னா மெடிசன் இல்லை, ஸோ டிஸ்கவுண்ட் செகண்டரி தான். இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த மருந்து அதில் என்ன எழுதியிருக்கோ அதே மருந்து அதே பிராண்டு தான் நம்ம வாங்கணும்னு மக்கள் நினைப்பாங்க. நிறைய மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்தா இது வேற பிராண்ட் இருக்கு தரவா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இல்லை வேணாம், எனக்கு டாக்டர் என்ன எழுதியிருக்காரோ அதான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கண்டிப்பாக டாக்டர் என்ன எழுதி தராரோ அதுதான் நம்ம வாங்கணும். டாக்டர் என்ன எழுதி தருவாங்கன்னா வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. பொதுவாங்க இந்த மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி செலவு இதுகளுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸ்ரே எழுதி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு 5000 ரூபாய்க்கு எழுதி கொடுக்குறாங்கன்னா அதில் போய் எழுதி கொடுக்கும்போது இதில் எனக்கு ஏதாவது கன்செஷன் கிடைக்குமா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா நம்மளால கேட்கவே முடியாது. ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் இருந்தால் கிளைம் பண்ணலாம், டிஸ்கவுண்ட்ன்ற வார்த்தையே இருக்காது. ஆனால் நம்ம ஊரில் இப்போ ஒரு 10 மெடிக்கல் ஷாப் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மட்டும் 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 70 ரூபா ஒரு அட்டை, ஒரு மாத்திரை 10 அட்டை இருக்குது அப்படின்னா 7 ரூபாய் குறைச்சிட்டு 63 ரூபாய்க்கு அந்த மெடிக்கல் ஷாப்பில் கொடுப்பாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் நம்ம போய் வாங்குவோம். இது ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் தான் இதை செய்வாங்க. ஒரு சில பேர் 5% கொடுப்பாங்க, ஒரு சில பேர் குறைக்கவே மாட்டாங்க. அப்படியே என்ன எம்ஆர்பி இருக்கோ அந்த எம்ஆர்பி பிரைஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்படி நம்ம பழகிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து நாங்கள் 50%லேருந்து 80% வரைக்கும் மாத்திரைகளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. நிறைய இடத்துல நம்மளால அந்த கடையை பார்க்க முடியும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெட் பிளஸ் மெடிக்கல் ஷாப்ஸ் எக்கச்சக்க மெட் பிளஸ் இருக்கும். எல்லா ஊர்கள்லையுமே மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலலாம் நிறைய இடங்கள்ல இருக்கு. அங்கே வந்து பார்த்தா 60% முதல் 80% வரை இப்படிலாம் போட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்னங்க நடக்குது? 10% 5% கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறப்ப மெட் பிளஸால மட்டும் எப்படி 80% கொடுக்க முடியுது? அவங்க மருந்து தரமானது தானா? இதை எப்படி அவங்களால செய்ய முடியுது? இது என்ன வகையான மார்க்கெட்டிங் உத்தி, என்ன ஏதுன்னு இதை பற்றி தெளிவாக இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. யாருக்கிட்டனா மெட் பிளஸினுடைய நேஷனல் ஹெட் மிஸ்டர் யோகேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட தெளிவாக என்ன ஏது சந்தேகங்கள் இருக்கோ உங்கள் சார்பாக நான் கேட்டு ஆன்சரை வாங்கி தரேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி சார். சார், நான் ஃபஸ்ட்டு கேட்ட மக்கள்கிட்ட சொன்ன அதே விஷயம் தான் சார். சார், 10% ஒரு மெடிக்கலில் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சார். அந்த மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வானே வீட்டிலேயே சொல்லி அனுப்புவாங்க சார். திடீர்னு நீங்கள் வந்து 80% கொடுக்குறேன் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, இது எப்படி சார் சாத்தியமாகுது? என்ன நடக்குது சார் இதுக்கு பின்னாடி? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது திடீர்னு பண்ண விஷயம் கிடையாது. நம்ம மெட் பிளஸ் வந்து 2006 லான்ச் பண்ணோம். ஸோ லான்ச் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4300 ஸ்டோர்ஸ்க்கு மேலே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பேன் இந்தியா முழுக்க. ஸோ ஃபஸ்ட்டு மெடிசனுக்கு டிஸ்கவுண்ட் அண்ட் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணது மெட் பிளஸ் தான். ஸோ இது என்னென்னா பிராண்டட் மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ரெகுலர் மெடிசன்ஸ். இந்த மெடிசன்ஸ் மேலேயே நம்ம 10% டிஸ்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வளர்ந்ததுக்கப்புறம், நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் அது 15% டிஸ்கவுண்ட் வரைக்கும் போச்சு. அப்போல்லாம் மார்க்கெட்டில் யாரும் டிஸ்கவுண்ட்ன்ற கான்செப்டே கிடையாது மெடிசன்ஸில். இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம ரெகுலர் பிராண்ட்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற பிராண்ட் வந்து நம்மளால் 20% டிஸ்கவுண்ட் தர முடியுது மார்க்கெட்டில். ஸோ இதனால் நம்ம ஸ்கேல் இன்றைக்கி 4300 ஸ்டோர்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம யோசித்த விஷயம் என்னடானா, இப்போ மெடிசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் ஒரு பிராண்ட் எழுதி தராங்க, கரெக்டாக? ஸோ ஆனால் நம்ம அதே மாலிக்யூல் அதே ட்ரக்கை நம்மளாலேயே மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அதே தரத்தில் நம்மளால் அந்த மிடில் மேன் காஸ்ட், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இல்லாமல், மார்க்கெட்டிங் காஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டோர்ஸில் வச்சு சேல் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த ஸ்கேல் இருக்கிறதுனால 4300 ஸ்டோர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த மிடில் மேன் காஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அது அப்படியே டேரெக்டாக 50 to 80% டிஸ்கவுண்ட்டில் தரும். ஓ, இதனால தான் அது பாசிபிள் ஆகும். அப்போ நீங்கள் தான் தயாரிக்கிறீங்களே மருந்தையே? ஸோ நாம் தான் தயாரிக்கிறோன்னா எங்கே வந்து ஒரு லீடிங் பிராண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்ட்ரியில் தான் நம்மளோட மெடிசன்ஸும் மேனுஃபேக்சர் ஆகுது. டேரெக்டாக நம்ம ஓன் ஃபேக்ட்ரி கிடையாது, சிடிஎம்ஓஸ்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்தியாவில் பார்த்தா இன்றைக்கி வந்து அந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் நிறைய டெவலப் ஆகிடுச்சு.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் டாப் மோஸ்ட் ஃபேக்ட்ரிஸில் எங்கே மேனுஃபேக்சர் ஆகுதோ அதே ஃபேக்ட்ரியில் தான் நம்ம மெடிசனும் மேனுஃபேக்சர் ஆகுது. சரி சார், அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி நேரடியாக உங்கள் ஸ்டோருக்கே வர்றதுனால இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த மருந்து அதில் என்ன எழுதியிருக்கோ அதே மருந்து அதே பிராண்டு தான் நம்ம வாங்கணும்னு மக்கள் நினைப்பாங்க. நிறைய மெடிக்கல் ஷாப்பில் வந்து பார்த்தா இது வேற பிராண்ட் இருக்கு தரவா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இல்லை வேணாம், எனக்கு டாக்டர் என்ன எழுதியிருக்காரோ அதான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மெட்ப்ளஸில் நீங்கள் வந்து லீடிங் மேனுஃபேக்சர் தயாரித்து வாங்கி விற்கிறீங்கல்ல, அது டாக்டர் எழுதி இருக்கிறதாவே இருக்குமா, இல்லை அந்த மாலிகுல்ஸ் அந்த மருந்தும் இந்த மருந்தும் ஒன்று தான் ஆனால் பேர் வேறன்னு இருக்குமா? சரி, கண்டிப்பாக டாக்டர் என்ன எழுதி தராரோ அதுதான் நம்ம வாங்கணும். டாக்டர் என்ன எழுதி தருவாங்கன்னா பிராண்ட் நேம் எழுதி தருவாங்க. கரெக்டாங்க. இப்போது பேராசிட்டமால்ன்றது வந்து ஒரு மாலிக்யூல், ஒரு ஃபார்முலேஷன் சொல்லலாம், ஒரு ட்ரக்குன்னு சொல்லலாம். ஆனால் டாக்டர் வந்து ஒரு பிராண்ட் நேம் எழுதி தருவாங்க. அது டோலோவாக இருக்கலாம், கால்சினாக இருக்கலாம், கால்பாலாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிராண்ட் நேம் எழுதி தருவாங்க. இப்போ நம்ம அவங்க அதை ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு அதை காட்டுறப்போ இப்போ நம்ம சிஸ்டம்லேயே அதை என்ட்ரு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிராண்ட் நேம் என்ட்ரு பண்ணலே நம்மளோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் காட்டும். அதே ட்ரக் அதே மாலிக்யூல் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்குன்னு காட்டும். ஸோ இப்போ அந்த மாலிக்யூல் சேமாக இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா அது எங்கே மேனுஃபேக்சராக இருக்குது. ஏன்னா மாலிக்யூல்னு பார்த்துட்டு டாக்டர் ஏன் மாலிக்யூல் எழுத மாட்டாங்கன்றதுக்கும் ஒரு காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு என்னடான்னா ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் அங்கே தரம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிராண்டை டைரெக்டாக எழுதுவாங்க. ஏன்னா மாலிக்யூல் எழுதிட்டாங்கன்னா நம்ம போய் எங்கே வேணால் வாங்கிடலாம், தரம் வந்து கேரண்டி பண்ண முடியாதுன்ற ஒரு ஃபியர் ஃபேக்டரில் தான் டாக்டர் வந்து அந்த பிராண்ட் நேமே எழுதி நீங்கள் இங்கே போய் இந்த பிராண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் நம்மகிட்ட வராங்க, நம்மளோட மெட்ப்ளஸ் பிராண்டை காட்டும். இது பாருங்க, அதனால தான் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப் மேலே அந்த மாலிக்யூலை ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அந்த மாலிக்யூல் சேமாக இருக்கா, ஸோ நீங்கள் டாக்டர் எழுதி கொடுத்த பிராண்ட் ஸ்ட்ரிப் இது பாருங்க, மாலிக்யூல் நேமு மெட்ப்ளஸ் பிராண்டில் மாலிக்யூல் நேமு ரெண்டும் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், ஃபேக்ட்ரி. எந்த ஃபேக்ட்ரியில் அது தயாரிக்கப்படுது அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபேக்ட்ரியும் இந்த ஃபேக்ட்ரியும் சேமாக இருக்கா, இல்லை ஈக்குவலண்ட் குவாலிட்டி இருக்கிற ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகிருக்கிற பட்சத்தில் நம்ம டெஃபினட்டாக அந்த மெடிசனை வாங்க முடியும். ஆனால் அதெல்லாம் ஒரு கஸ்டமர் வந்து இவ்வளோ விஷயங்களை போய் பார்க்க முடியாதுல்ல சார். அவங்களுக்கு எடுத்தோன்னா டாக்டர் என்ன எழுதியிருக்காங்களோ அந்த பிராண்டு பார்ப்பாங்க. அது இல்லாமல் எனக்கு மெட்ப்ளஸ்னு வரும்போது இது மெட்ப்ளஸே தயாரிக்கிற மருந்து, அதனால அவங்க இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இது அந்த அளவுக்கு தரமாக இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிறது இயல்பு தானே சார்? ப்ராக்டிக்கலாக அது ஆகும் தான். ஸோ இன்னைக்கு டேட்டில் பார்த்தா மெட்ப்ளஸ் 4300 ஸ்டோர்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ கஸ்டமர்ஸ் நம்மள ட்ரஸ்ட் பண்ணுற பொசிஷனில் தான் இருக்கும். நம்ம ஒரு லிஸ்டட் ஆர்கனைசேஷன். ஸோ 5300 crores டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனி. அப்படி இருக்கப்போ மெட்ப்ளஸை கண்டிப்பாக நம்பலாம். ஸோ ப்ளஸ் நம்ம வந்து என்னடானா டாக்டர் எழுதி கொடுக்குற அதே பிராண்டில் என்ன மாலிக்யூல் இருக்கோ அதை காமிச்சிட்டு தான் சேலே பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு மெட்ப்ளஸ் இன்னைக்கு நம்மளால பண்ண முடிஞ்சதுக்கு ரீசனே நம்ம ஸ்கேல் தான். ஓகே, சரி சார். இப்போ ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, டாப் 1, 2 யார் மேனுஃபேக்சரர்ஸோ அவங்க கிட்ட இருந்தால் நம்ம வாங்குறோம்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த மேனுஃபேக்சரர்ஸுடைய பேரை நம்ம போடுவோமா, இல்லை நம்ம மெட்ப்ளஸ்ன்ற பேர் அதில் இருக்குமா சார்? ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டாக்டர் வந்து ஒரு பிராண்ட் எழுதி தராங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. அந்த பேஷண்ட் நம்ம ஃபார்மசி ஸ்டோருக்கு வராங்க, வந்துட்டு இந்த பாருங்க இந்த பிராண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு சிம்டம் வச்சு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஷாப்பில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிராண்ட் நேம் என்டர் பண்ணாங்கன்னா சிஸ்டமில் அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு காட்டும். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரக்குக்குமே ஆயிரக்கணக்கில் பிராண்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ காட்டும், அதில் மெட்ப்ளஸ் பிராண்டும் ஒன்று இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு காட்டுவோம், நீங்கள் இது கேட்ட அதே மாலிக்யூல் தான் 2 ஸ்ட்ரிப்லேயும் இருக்குது, இது எக்ஸ் ப்ரைஸ், இது அதை விட ஒரு 50% கம்மியாக இருக்குது. எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோ அந்த மேனுஃபேக்சர் நேம் இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி? ரெண்டுமே. ஓகே. என்னன்னா இப்போ நம்ம 85-90% ட்ரக் மெட்ப்ளஸ் பிராண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே டாப் 5 லீடிங் ஃபேக்டரிஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எங்கே வந்து ரெகுலர் பிராண்ட்ஸ் டாக்டர் எழுதி ப்ரிஸ்கிரைப் பண்ணி தராங்களோ அதே பிராண்ட்ஸ் எங்கே மேனுஃபேக்சர் ஆகுதோ அங்கே தான் நம்மளது மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ அந்த நேமே வந்து அதில் ஸ்ட்ரிப்லேயே எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் தான் மெட்ப்ளஸ் வந்து மார்க்கெட்டட் பைன்னு தான் போட்டிருக்கும். இந்தியாவில் மோஸ்ட்லி மெடிசன்ஸ் எல்லாமே மார்க்கெட் தான். ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணதெல்லாம் அவ்வளோ மெடிசன்ஸ் பண்ணவும் முடியாது யாரும். எப்படி அவுட் சோர்சிங்கில் தான் நடக்கும் பிஸ்னஸ். அதனால நம்மளும் அவுட் சோர்சிங்கில் பண்ணிடுறோம். இதில் இப்போ மற்ற கம்பெனிஸ் இப்போ 2 ஸ்ட்ரிப் நீங்கள் காட்டுறீங்க, எக்ஸ் ஸ்ட்ரிப், ஒய் ஸ்ட்ரிப். எக்ஸ் ஸ்ட்ரிப் வந்து ஒரு 100 ரூபா, ஒய் ஸ்ட்ரிப் 50 ரூபா. எக்ஸ் ஸ்ட்ரிப் ஒரு கம்பெனி, ஒய் ஸ்ட்ரிப்ல மெட்ப்ளஸ். இந்த எக்ஸ் ஸ்ட்ரிப்காரங்க அதை இன்னொருத்தவங்க மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து கடையில் வந்து கொடுக்குறாங்க. அதனால அந்த 50% அவங்களால கொடுக்க முடியல. நம்ம நேரடியாகவே வாங்கிட்டு வந்து நம்ம கடை நம்மகிட்டே இருக்கிறதுனால விற்கிறதுனால கொடுக்க முடியுது. அவ்வளோதானா? அவ்வளோதான். டன் அண்ட் டஸ்ட். வேறு எதுவுமே இல்லை. அந்த சேவிங்கை டைரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபைன். இதாங்க விஷயம். இப்போ மெட்ப்ளஸில் வந்து எப்படி இவ்வளவு நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுதுன்னா, அவங்களே சொந்தமாக கடை வச்சுருக்காங்க, நிறைய மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க.
அவங்களே வந்து ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகிட்ட கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதை அவங்க வாங்கி நேரம் அவங்க கடையிலே கொடுத்துட்றாங்க. இப்போ மற்ற மெடிக்கல் ஷாப்ஸில் போய் கொடுக்கணும், அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க முடியுதுங்க. ஓகே சார், இப்போ மற்ற மெடிக்கல்காரங்களுக்கும் சரி, இல்லை மற்ற பிராண்டு விற்கிறவங்களுக்கும் சரி, ஏன்னா மெட்ப்ளஸ் வந்து நம்மளுடைய மெட்ப்ளஸ் ஸ்டோரில் மட்டும்தான் விற்குமா, இல்லை மற்ற இடத்துலையும் விற்குமா சார்? மெட்ப்ளஸ் பிராண்டில் மாத்திரம் தான் விற்கும். இப்போ மெட்ப்ளஸ்னு ஒன்று இருக்குது, பக்கத்தில் இன்னொரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, இங்கே டிஸ்கவுண்ட் இல்லைன்னு போது மக்கள் இங்கே வந்துடுறாங்கல்ல. அப்போ அந்த கிளாஷ் எப்படி சார்? நீங்கள் இப்போ இன்னொரு மெடிக்கல் ஷாப்காரங்கனால அவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது. அப்போ மக்கள் நிறைய பேர் மெட்ப்ளஸ் கொண்டாங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ சும்மா சின்ன சின்ன கடைகளில் உள்ள போட்டி மாதிரி தான். ஒருத்தர் மட்டும் விலை கம்மியாக கொடுத்தா அவங்க மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும், என்னால் கொடுக்க முடியலன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், அப்போ எனக்கு உனக்கு சண்டை வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது நடக்குதா சார் தொழில் போட்டி? சரி, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பிஸ்னஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஒரு ஸ்மால் டர்ன் ஓவரில் மார்ஜின் ப்ராஃபிட் வச்சு பண்ணுற ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதே வந்து ஒரு இப்போ நம்ம டிமார்ட் இது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா ஒரு லார்ஜ் டர்ன் ஓவரில் மார்ஜின் கம்மி பண்ணி வால்யூம் பிஸ்னஸ் பண்ணுறது இருக்குது. ஆமாம், நம்ம இன்னைக்கு டேட்டில் நம்மளால் பண்ண முடியுது அந்த வால்யூம் பிஸ்னஸ் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா மெட்ப்ளஸ் கூட ஸ்டார்ட் பண்ணப்போ 10% டிஸ்கவுண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ரெகுலர் பிராண்ட்ஸில். நம்ம ஸ்கேல் வளர தான் அது ரெகுலர் பிராண்ட்ஸில் 20% பண்ணோம். ப்ளஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரெப்யூட்டட் பொசிஷனில் இருக்கிறப்போ, நம்மகிட்ட அந்த ஸ்கேல் இருக்கிறப்போ நம்மளால் நம்மளோட ஓன் பிராண்டே மேனுஃபேக்சர் பண்ணி அதை விற்க முடியுன்றதுனால தான் 50 to 80% கான்செப்டும் நம்ம உள்ளே வந்தது. ஸோ இதில் வந்து மற்றவங்களால தர முடியலன்னா அவங்க ஸ்கேல் வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம என்னடானா ஒரு லார்ஜர் டிஸ்ட்ரிபியூட்டர், அதனால் ரெகுலர் பிராண்ட்ஸை கூட நம்மளால் ஒரு நல்ல மார்ஜினில் வாங்கி சேல் பண்ண முடிஞ்சதுனால நம்மளால் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கஸ்டமருக்கு பாஸ் பண்ண முடியுது. ஓகே சார், இப்போ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் கேட்குறேன் சார், இப்போ மெட்ப்ளஸ் மெடிக்கல் ஷாப் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் என்ன சார் செய்யணும்? 4300 ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஃப்ரான்ச்சைசி மாடலா இல்லை உங்களுடைய சொந்த ஸ்டோர்ஸா சார்? ஸோ நம்மளோட ஸ்டோர்ஸ் 4300 ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஓன் ஸ்டோர்ஸ் எல்லாமே நீங்களே போய் இடத்த சூஸ் பண்ணி நீங்களே வச்சு நீங்களே ஆப்ரேட்டும் பண்ணுறோம், நீங்களே ஆப்ரேட் பண்ணிடுவீங்க. ஃப்ரான்ச்சைசி மாடல் கிடையாது, எல்லாமே நம்மள டைரக்ட் எம்ப்ளாயிஸ் தான், மெட்ப்ளஸ் எம்ப்ளாயிஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகே, அவுட் சோர்சிங் இல்லை, அவுட் சோர்சிங் எதுவுமே கிடையாது, நம்ம தான் ஆப்ரேட் பண்ணுறோம். அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? இந்த இடத்துல இதை வைக்கலாம், இந்த இடத்துல இந்த கடை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது எப்படி சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? ஏன்னா 4300 கடை வச்சுருக்கீங்க அக்ராஸ் இந்தியா. இந்த இடத்துல இந்த கடை வைக்கலாம், இங்கே இவரை போடணும், இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி சார் நடக்குது? ஸோ அது கேட்ச்மெண்ட் பொட்டென்ஷியல் அனாலிசிஸ் நடக்கும். ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு ஜாகிரபிக்கில் போயிட்டு இத்தனை ஃபேமிலிஸ் மக்கள் வாழ்கிறாங்க, அதில் ஏஜ் குரூப் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கேட்ச்மெண்ட் அனலைஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1500 ஹவுஸ் ஹோல்டு இருக்கிற இடத்துல இந்த ஏஜ் குரூப் ஒரு 40 and above ஏஜ் குரூப் இருக்கிற இத்தனை பீப்புள் அங்கே லிவிங்கில் இருக்காங்கன்னா அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் தேவைப்படுது. ஏன்னா இது அன்லைக் வேறு ஏதாவது அப்பேரலோ கார் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு போகிற பிஸ்னஸ் கிடையாது. ஸோ ஒரு மெடிசன் எடுத்திங்கன்னா நடந்து போகிற தூரத்தில் இருக்கணும், இருந்தால் தான் வந்து அது வந்து ஒரு சர்வீஸாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஸோ எவ்ரி டோர் ஸ்டெப்பில் நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கணுன்றதான் நம்மளோட பாயிண்ட். இதில் ஆன்லைன் நீங்கள் கொண்டு வரீங்க. ஏன்னா பொதுவாக மெடிக்கல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அப்பேரல் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வர்றது கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்மளால் ஆர்டர் பண்ணி மெட்ப்ளஸ் மருந்துகள் பொறுத்த வரைக்கும் வாங்கிக்கிற முடியுது. இந்த ஆன்லைன் சிஸ்டம்லாம் எப்போ கொண்டு வந்தீங்க? அந்த ஐடியாஸ்லாம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஸோ ஆன்லைன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட more than 10 yearsக்கு மேலே நம்ம ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கும். 10 வருஷம் ஆன்லைனில், அமேசானுக்கு முன்னாடி வந்துட்டீங்க போல. ஆன்லைனில் இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் வருஷத்துலேயே ஆன்லைனில் வந்துட்டோம் நம்ம. ஸோ ஆன்லைனில் எடுத்தால் கூட நம்ம டிஸ்கவுண்ட் ஃபார்மேட் சேம் தான். ஸோ அது வந்து நம்மளால் வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்து பார்த்தீங்கன்னா less than 2 hours நம்ம டெலிவரி பண்ண முடியுது இன்னைக்கு டேட்டில். ஸோ என்னடா நிறைய கஸ்டமர்ஸ் இன்றைக்கும் வந்து ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓகே. ஸோ ஏன்னா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுது மெடிசன்ஸ். ஆமாம், பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வேறு நாட்டிலே இருப்பாங்க, சன்ஸ் வந்து வேறு சிட்டிலையோ நாட்டிலே இருந்தால் அவங்க ஆன்லைனில் சூஸ் பண்ணி டெலிவரி ஆப்ஷனை ஃபாதர்ஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி, பேரண்ட்ஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணாலும் ஆன்லைன் வந்து பிளேஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல். அதான் கேட்குறேன். அது ஒரு சர்வீஸாக எடுத்து தான் பண்ணுறோம் நம்ம. ஃபைன், ஓகே சார். இப்போ மெட்ப்ளஸ் தொடங்கப்பட்டது எப்படி சார்? ஏன்னா இப்போ ஒரு ஜெயண்ட் அப்படின்னு இப்போ மான்ஸ்டர் இந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அந்த மாதிரி வந்து மெட்ப்ளஸ் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் மான்ஸ்டர் இந்த ஹவுஸாக இருக்கீங்க. இது எப்படி சார் தொடங்கப்பட்டது? விதை எங்கே போட்டது? என்ன நடந்துச்சு? ஹவு இட் ஹேப்பன்ட்? ஸோ மெட்ப்ளஸோட ஃபவுண்டர் வந்து மிஸ்டர் மதுகர் கங்காடி. அவர் வந்து MBBS வந்து இந்தியாவில் தான் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே யூஎஸ்க்கு வாட்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து MBA படித்தார். அவர் அங்கே MBA படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் அவர் என்ன டிஸ்கவர் பண்ணார்னா, உலக நாடுகளில் இருக்கிற மொத்த ஃபேக் மெடிசன்ஸோட அளவில் நம்மளோட இந்தியா 30% பங்கு வகிக்கிறதுன்றது தான் அவர் டிஸ்கவர் பண்ண. இது வந்து WHO ரிப்போர்ட்டில் வந்தது தான். இது எத்தனை வருஷம் சார் முன்னாடி? இதெல்லாம் 2006க்கு முன்னாடி. சைனா மெட்ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணது 2006. 30% ஃபேக் மெடிசன்ஸ் வந்து இந்தியாவில் ஷேர் இருக்குதுன்றது தான். ஸோ இதை பார்த்தோன்னே அவர் என்ன நினச்சுன்னா, அப்படின்னா தேர் இஸ் அ குட் பொட்டென்ஷியல் இந்தியாவில் ஒரு ஜென்யூன் மெடிசன்
ஒரு பிராண்டாக லான்ச் பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் கொண்டு போய் ரீச் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதான் அவர் டிஸ்கவர் பண்ணது. ஸோ ஜென்யூன் மெடிசன்றது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். தரமான மெடிசன் தான் அவர் இந்தியாவுக்கு ஒரு ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணி இந்தியாவில் வந்து மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணது. அதாவது மெட்ப்ளஸ் பிராண்டில் ஸ்டார்ட் பண்ணார். மெடிக்கல் ஷாப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவே நம்ம வந்து தயாரித்து வாங்கி அப்படிதான் பண்ணோமா? நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா, ஸோ பிராண்டட் கிட்ட இருந்து வாங்கி சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்பயுமே நம்ம ஸ்ட்ரிப்லாம் மெட்ப்ளஸ் தான் போட்டு. இல்லை, மெட்ப்ளஸ் பிராண்ட் நம்ம லான்ச் பண்ணது லாஸ்ட் இயர் தான். ஸோ நம்மளோட ஓன் மெட்ப்ளஸ் பிராண்ட் லான்ச் பண்ணது லாஸ்ட் இயர் தான். 2006 நம்ம பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க பிசினஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலர் பிராண்ட்ஸ் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். பிரைவேட் லேபிள்ஸ் எதுவுமே கிடையாது. மெட்ப்ளஸ் மெடிக்கல் ஷாப் முன்னாடில இருந்தே இருக்கு தானே? நம்மளோட ஃபார்மசி நேம் மெட்ப்ளஸ்ல இருக்கு. நான் 2018 பெருங்குளத்தூர்ல சென்னையில இருந்தேன். அந்த டைம்ல நான் மெட்ப்ளஸ் மெடிக்கல் ஷாப்லாம் எங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சு. ஸோ மெட்ப்ளஸ் மெடிக்கல் ஷாப் இருந்துச்சு. 2006 இருந்து மெட்ப்ளஸ் பேர்ல தான் மெடிக்கல் ஷாப் இருந்துச்சு. ஆனா நம்மளே தயாரிச்சு வாங்கி விற்கல. அதனால அந்த டிஸ்கவுண்ட் நம்மளால அப்ப கொடுக்க முடியல. இப்போ நம்ம அதை செய்யறதுனால அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுது. இப்போ என்னடானா நம்ம கிட்ட டாக்டர்ஸ் எழுதுற எல்லா லீடிங் பிராண்ட்ஸ் இருக்கு. அதோட நம்மளோட ஓன் பிராண்ட்ஸ் நம்ம மெட்ப்ளஸ் பிராண்ட்லயே தயாரிச்சு அதே குவாலிட்டி, அதே காம்போசிஷன், அதே ஃபேக்டரியில எங்க லீடிங் பிராண்ட்ஸ் தயாரிக்கிறாங்களோ அங்க தயாரிச்சு நம்ம மக்கள் கிட்ட 50 to 80% டிஸ்கவுண்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். மகிழ்ச்சி சார். இப்போ கொஞ்சம் அவேர்னஸ்லாம் பீப்புளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். இந்த ஜெனரிக் மெடிசன்னா என்ன, பேட்டன்ட் மெடிசன்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இப்போ பொதுவாகவே ஜெனரிக் மெடிசன் அப்படின்ற வார்த்தையை சொன்னாலே ஜெனரிக் மெடிசன்னா தரம் இல்லாத மெடிசனாக இருக்கும்பா, ஏன்னா யார் வேணால் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு 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 பரவலான செய்தி இருக்குல்ல, அது உண்மையா சார்? நல்ல கேள்வி. ஸோ இது எப்படின்னா, ஒரு மெடிசனில் பேட்டன் நான் பேட்டன் இருக்குது. எந்த ஒரு கம்பெனி டிஸ்கவர்னு சொல்லுவோம் நம்ம, யார் ஒருத்தர் முதல்ல ஒரு ட்ரக்கை தயாரிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பேட்டன் ரைட்ஸ் எடுத்துப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 இயர்ஸ்க்கு இந்த மருந்தை நான் தான் மார்க்கெட்டில் சேல் பண்ணணும்னு. அதுக்கு நிறைய காஸ்ட் இருக்குது, R&D காஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அது ஒரு எம்ஆர்பி போட்டு சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய வேஸ்டேஜ் ஆகுதுல்ல அது பண்ணுறப்போ அந்த ரிசர்ச்சில். ஸோ அந்த காசுலாம் எடுக்கணுன்றப்போ அது ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி அது மார்க்கெட்டில் போகும். அந்த பேட்டன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரக்கு மார்க்கெட்டில் வந்துடும், யார் வேணால் தயாரிக்கலாம். ஓகே. ஸோ அதை தான் வந்து நான் பேட்டன் சொல்லுவோம். அப்படி பார்த்தா இந்தியாவில் இன்னைக்கு 80% மெடிசன்ஸ், நமக்கு எல்லாம் வெல் நோன் மெடிசன்ஸ் சொல்கிற மெடிசன்ஸ் எல்லாமே நான் பேட்டன்ட் ட்ரக்ஸ் தான். ஓகே. ஸோ இந்தியா பிஸ்னஸ் ரன் ஆகிறது மோஸ்ட்லி நான் பேட்டன் மெடிசன்ஸ் தான் ஆகுது. அதுதான் நம்ம ஜெனரிக்னு சொல்கிறோம். ஸோ அது ஜென்ரிக்னு சொல்லலாம். நான் பேட்டன்ட். நம்ம எப்படி சொல்கிறோம்னா, நம்மளோட மெட்ப்ளஸ் பிராண்டை ஸ்டோர் ஜென்ரிக்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்டோர்லேயே வச்சு சேல் பண்ணுறோம் நம்ம ப்ரைவேட் லேபிள் பிராண்ட்ஸ், அதனால ஸ்டோர் ஜென்ரிக்னு பேசுகிறோம். இதை வந்து எந்த ஒரு இன்வென்டர் இல்லாத அடுத்த மேனுஃபேக்சர் தயாரிக்கிற எல்லா மெடிசனையும் ஜென்ரிக்னே சொல்லிடலாம். ஓகே. இப்போ பீப்புள்கிட்ட எப்படி சார் வரவேற்பெல்லாம் எப்படி சார் இருக்குது? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்தியாவில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க மெட்ப்ளஸ் பிராண்ட். நான் சொல்கிறது நம்மளோட ஓன் பிராண்ட் மெடிசன் லான்ச் பண்ணி 1 இயரில் கிட்டத்தட்ட 24 lakhs கஸ்டமர்ஸ் வாங்கி 360 கோடி சேவிங் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தாலே 4,68,000 பேர் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 78,000 கோடி சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சராசரி ஒருத்தரோட மெடிசன் ரிக்குவயர்மெண்ட் 2,000 எடுத்திங்கன்னா பாதிக்கு போகுது. 1000 ரூபாயில் அதே மெடிசன் அதே குவாலிட்டி அவங்களுக்கு 50% வரப்போ வேஸ்ட்டு தான் இல்லை வேறு பிராண்ட் வாங்குறதோ யோசிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது என்ன, நல்ல மெடிசன், டாக்டர் எழுதி கொடுத்த அதே மெடிசன் நல்ல தரத்தில் கிடச்சிதுன்னா சேவ் பண்ணுறது எல்லாருக்குமே வெல்கமிங் தான். ஓகே சார். இப்போ இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், ஒரு கிளினிக்னு வச்சுக்கிறோம். ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக், அவங்க வந்து வாசல்லே அவங்களோட மெடிக்கல் ஷாப் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வந்து அதிகமாக இருக்கும் விலை. அவர் எழுதி கொடுக்குற அதே மாத்திரை மெட்ப்ளஸ் கம்மியாக இருக்கும், அந்த மெடிக்கல் ஷாப்பில் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டாக்டர் வந்து நம்ம மெட்ப்ளஸில் வாங்குறதுனால அந்த பேஷண்ட்டை இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது நடக்குதா சார்? எங்கள் மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்க மாட்டீங்க, இங்கே தான் நீங்கள் வாங்குறீங்க, அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி டேட்டில் பார்த்தா டாக்டர்ஸே வந்து நம்மளோட மெட்ப்ளஸ் பிராண்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஒரு கஸ்டமராக இப்போ என்னோட டாக்டர் வந்து பிராண்ட் நேம் தான் எழுதி தராரு. நான் மெடிக்கல் ஷாப் போகிறேன், மெட்ப்ளஸ்க்கு போகிறேன், அங்கே வந்து எனக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, நான் எனக்கு வேண்டியது என்ன, ஒரு நல்ல மெடிசன் வேணும், அதுவும் டாக்டர் எழுதி கொடுத்த அதே மெடிசன் தான் வேணும். ஸோ அதை வந்து நான் மெட்ப்ளஸாக சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு டாக்டர்கிட்ட சரி நான் அந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டாக்டர்ஸ் அப்படி தான் ஒரு மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ரெகுலர் பிராண்டட் மெடிசனாக இருந்தால் கூட அந்த பாடிக்கு எப்படி சூட் ஆகுது பார்த்துட்டு அந்த பிராண்ட் நேமே எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி டேட்டில் நமக்கு பேஷண்ட்ஸ் போய் டாக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் இந்த மெடிசன் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன், எனக்கு மெட்ப்ளஸ் பிராண்டே எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அப்படி கொஞ்சம் மாறிடுச்சு. இது எல்லாத்துக்குமான ஒரே காரணம் வந்து நம்மளால டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுதுங்கிறது மட்டும். தரத்தை மெயின்டைன் பண்ணி கம்மி விலையில கொடுக்க முடியறதுனால. தரம்ன்ற வார்த்தையை விட மாட்டாருங்க. நான் கூட அப்பப்போ தரம்ன்றதை விட்டுறேன். தரத்தை சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் ரெண்டாவது சொல்லுங்க. ஏன்னா மெடிசன் இல்லை, ஸோ டிஸ்கவுண்ட் செகண்டரி தான். மெயின் ஃபோக்கஸ் என்னடான்னா குவாலிட்டி தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறது. எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாததுனால தான் நம்மளால அந்த டிஸ்கவுண்ட் தர முடியுது. கரெக்ட். இப்போ நம்மள ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் காஸ்ட்டில் ரொம்ப போயிட்டோம்னா அந்த டிஸ்கவுண்ட் இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, யாராலும் முடியாது. சரி சார், இப்போ எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கான மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்களே தயாரிக்கிறீங்க, அதிகமாக மக்கள் வாங்குறாங்க? அது எப்படி சார்? இப்போ கிட்னி சம்மந்தமானது, இதயம் சம்மந்தமானது, ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெக்யூலியரான மெடிசின்ஸ் கேட்டால் இன்னும் வரல, ஒரு 3 நாளில் நாங்கள் ஆர்டர் போட்டு தரோம், வெளியூர்லேருந்து வரணும், 2 நாளில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ஜென்ரல் மெடிசின்ஸ் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நம்ம மெட்ப்ளஸ் பிராண்ட்லேயே இருக்குது. 80% தேவையான எல்லா விஷயத்துக்கு மெட்ப்ளஸ் பிராண்ட்லேயே நம்மக்கிட்ட இன்றைக்கி மெடிசன்ஸ் இருக்குது. எதில் இல்லைன்னா இப்போ இன்சுலின்ஸ் எடுத்தால் இல்லை, சம் கேன்சர் ரிலேட்டட் டேப்லெட்ஸ், இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை நம்மக்கிட்ட. ப்ளஸ் பேட்டன் ட்ரக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை யாராலும் பண்ண முடியாது, அது இல்லை. இல்லைன்னா மற்றபடி சக்கரை நோய்க்கு இதுக்கு வேண்டிய எல்லா மெடிசன்ஸும் நம்மக்கிட்ட வந்து எல்லா டிசீஸ்க்கு வேண்டிய மெடிசன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 80% ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் மெடிசன்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவும் கிடையாது. சரி சார், இப்போ மெட்ப்ளஸ் எப்படி இயங்குது, அது எப்படி கொடுக்குது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் எப்படி சார் மெட்ப்ளஸ் உள்ளே வந்தீங்க? ஏன்னா நேஷனல் ஹெட்டாக இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக வந்திருப்பீங்க. உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? இந்த ஃபீல்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட more than 2 decades, இது 26th year நான் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தேன். ஆனால் மெடிசன் இல்லை. ஒரு 3 years முன்னாடி வரைக்கும் என்னோடய ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் இருந்து, அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். லைஃப்பை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ஆக்கணும்னு நினச்சப்போ தான் கோவிட் டைமில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்படி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் நிறைய பேர் வேலைக்கு வர்றதுக்கே தயங்குறப்போ நம்ம ஃபார்மசி ஸ்டோர்ஸில் நம்ம எம்ப்ளாயீஸ்லாம் இருந்தீங்கன்னா ஒரு வாரியர்ஸ் மாதிரி இருந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மக்களுக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நான் என்னோடய லைஃப் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் போகணுன்னு டிசைட் பண்ணப்போ மிஸ்டர் மதுக்கரோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பேசுகிறதுக்கு. அவரோட என்ன பிளான் இருக்குது, ஃப்யூச்சர்ஸ், இதெல்லாம் கேட்டப்போ ரொம்ப கிளியர் தாட் தெரிஞ்சுது. ஸோ இது என்னென்னா நல்ல ஒரு குவாலிட்டி மெடிசன்ஸை மக்களுக்கு ரீச் பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்தது. அதை நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் மெட்ப்ளஸை சூஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். நீங்கள் பச்சையப்பாஸில் படிச்சிங்கல்ல? யூஜி பண்ணது பச்சைபாஸில், எம்பிஏ பண்ணது சிம்பியாசிஸ் புனேல. சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாம் சென்னை தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 26 வருஷம் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில், பேரல் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். ஸோ பெங்களூரில் ஒரு 17 years செட்டில் ஆகிட்டு ஹைதராபாத்துக்கு வந்துட்டேன். இப்போ மெட்ப்ளஸில் இருக்கீங்க. ஆனால் இப்போ மீனிங்ஃபுல்லாக நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக வந்தீங்க. இப்போ அதை ஃபீல் பண்ணுறீங்களா மீனிங்ஃபுல்லாக இருக்குன்றது? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நானே நிறைய வாட்டி ஸ்டோர் விசிட் போகிறப்போ கஸ்டமர்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து ரீச் பண்ணி பேசணுன்ட்டு சொல்லி சில டைம் வந்து நம்ம ஒரு ஜூம் கால் எடுப்போம் ஸ்டோர்ஸில். எடுத்துகிறப்போ அந்த நம்ம ஸ்டோர் எம்ப்ளாயி காலில் இருக்கிறப்போ கஸ்டமர்ஸ் யாரும் உங்களை ஹெட் ஆஃபீஸ் டீமாக நானும் ஒரு வார்த்தை பேசிக்கலாமான்னு சொல்கிறப்போ உண்மையாகவே எடுத்தால் அதில் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அந்த பாம்பே டெரர் அட்டாக் வந்து எப்படி வந்து தாஜ் குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹேண்டில் பண்ணாங்கன்ற ஒரு பெரிய ஸ்டோரி பார்த்தப்போ 2008 ஸோ அது பார்த்தப்போ இப்போ கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியுதுன்றப்போ அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க மெடிசனை சந்தோஷமாக எடுக்கிறேன் இன்னைக்கு, என்னதான் வந்து இல்லை ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஒரு மெடிசனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் யாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஹாப்பி ஸ்பெண்டிங் இல்லை சார். அந்த விஷயத்தை வந்து ஒரு கஸ்டமர் ஃபேஸில் இன்னைக்கு ஒரு ஸ்மைலை கொண்டு வர முடிஞ்சதுன்றப்போ இதை விட பெரிய விஷயமா நான் எதுவும் நினைக்கல. இப்போ அட்டை கலரை வச்சு நிறைய பேர் மாத்திரை வாங்குவாங்க சார். மஞ்சள் கலர் அட்டை, பச்சை கலர் அட்டை, அரக்கு கலர் அட்டை அப்படின்னு சொல்லி, அந்த ப்ரௌன் வந்து அரக்கு கலர் அட்டை, அந்த அரக்கு மாத்திரையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க. வயசானவங்கலாம் வாங்குவாங்க. ஒரு தடவைலாம் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. மதுரையில் புதூரில் நான் சின்ன பையனாக இருந்தேன். ஒரு பாட்டி வந்து நேற்று நான் உன்ட்ட ஒரு மாத்திரை வாங்கிட்டு போனேன்ல, அந்த மாத்திரை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஸ்தம்பிச்சு, நேற்று என்ன மாத்திரை வந்து நீ வாங்கிட்டு போனீங்கன்னா, உருண்டையாக குட்டி குட்டியாக மஞ்சள் கலரில் கொடுத்தீல, அதை கொடு அப்படிங்கிறாங்க. டாக்டர் எழுதிட்டு வந்த சீட்டை கொடுங்க அப்படின்னா, சீட்டெல்லாம் என்கிட்ட இல்லை, மஞ்சள் கலர் மாத்திரை உருண்டையாக இருந்துச்சு, நீ தேடி பார்த்து எடுத்து கொடுங்கிறாங்க. அப்படிலாம் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் நான் பார்த்தது. அப்படி இப்போயுமே அந்த அட்டை கலரை பார்த்து வாங்குறவங்க இருப்பாங்க. அப்போ வந்து இது முதல்ல நான் வாங்கினது வேறு அட்டை கலராக இருக்கே, இப்போ வேறு அட்டை கலராக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் அவரோட படிக்காதவங்களுக்கு. அப்போ அவங்ககிட்டலாம் எப்படி சார் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் ஸ்டோரில் இருக்கிறவங்கலாம்? அட்டை கலர் சேமாக இருக்கிறதுனால எந்த மெடிசனையும் போடவும் முடியாது. சரி, அட்டை கலர் வேறு மாதிரி இருக்கிறதுனால
அதே மெடிசனாக இருந்தாலும் போடக்கூடாதுன்னு இல்லை. ஸோ பேசிக்கலாக வந்து என்னடா இதெல்லாம் பர்செப்ஷன் தான் நிறையா. ஏன்னா அதுவும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து ரீகால் பண்ணுறது, ஏன்னா இன்றைக்கி டேட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் எவால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம தான் அதை எஜுகேட் பண்ணி ஆகணும். ஸோ ரெப்யூட்டட் கம்பெனிஸ் லைக் மெட்ப்ளஸ்ன்னு பார்க்குறப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு இருக்கிற ட்ரைனிங், அவங்களோட குவாலிட்டிஸ் வச்சு, நம்மளோட சாஃப்ட்வேரில் இருக்க ஃபெசிலிட்டி வச்சு பார்க்குறப்போ அவங்க என்ன மெடிசன் கேட்குறாங்களோ அதில் மிஸ்டேக் ஆகிற சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் அட்டையை வச்சு பார்க்கணும். எங்கள் வீட்டிலே இருக்காங்க. என்னோட மதர் கூட வந்து இது மாதிரி விஷயம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். என்ன வேறு கலரில் மஞ்சள் கலரில் பார்த்து இப்போ வெள்ளையில் இருக்குது, இதானா நீ எதாவது மெடிசன் மாற்றிட்டியான்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கப்போ அவங்களுக்கு டவுட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். இவன் ஏதாவது நம்மளை வந்து சரி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் நான். ஸோ அதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதாவது நம்ம வாங்குகிற ட்ரக்கு சேம், அதே மெடிசன் தான் வாங்குறோமான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அது தயாரிக்கிற இடம் நல்ல தரத்தோடு இருக்கா, அதை விற்கிறவங்களோட பேக்ரவுண்ட். ஸோ அப்படி பார்த்தா ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் வாங்குறது அட்வைஸ் பண்ணுறேன். ஆனால் லைட்டர் நோட் தான் இந்த கொஷின் கேட்டேன். ஸோ நைஸ் ஆஃப் யூ சார். உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கவும் முடிஞ்சுது இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம மக்களுக்காக மெட்ப்ளஸ் பற்றியும் தெளிவாக எப்படி நடக்குது என்ன ஏதுங்கிறது நீங்கள் சொன்னீங்க சார். லாஸ்ட் ஃபார் அ மினிட் பீப்புள்கிட்ட நீங்கள் நேரடியாகவே பேசலாம், உங்களுடைய கருத்து எதாவது இருந்தால் சொல்லலாம். அப்படி ஒரு செக்மெண்ட் இருக்குது, நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட பேசுங்க. ஸோ மக்களுக்கு நான் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் உங்கள் டாக்டர் என்ன மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதே மருந்து தான் நீங்கள் வாங்கணும். ஸோ நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் காட்டுறப்போ நீங்கள் என்ன மருந்து வேணுமோ கேளுங்க. நம்மளோட எம்ப்ளாயீஸ் என்னடானா உங்களுக்கு சேவிங்க்கு நம்மளோட பிராண்ட்ஸ் காட்டுவாங்க, மெட்ப்ளஸ் பிராண்ட் காட்டுவாங்க. அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டாக்டர் எழுதி கொடுத்துருக்க அதே மெடிசன் மெட்ப்ளஸ் பிராண்ட்லையும் இருக்கா, அந்த காம்போசிஷன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி மெட்ப்ளஸ் பிராண்ட் ஸ்ட்ரிப்லையும் பேராசிட்டமால் இருக்கான்னு பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம். என்ன மருந்து வாங்குறோமோ அந்த மருந்து பேர் 2 ஸ்ட்ரிப்லையும் சேமாக இருக்கா, டாக்டர் எழுதி கொடுத்த பிராண்டில் இருக்கிற அதே மருந்து பேர் மெட்ப்ளஸ் பிராண்ட் எங்களோட ஓன் பிராண்ட்ஸில் இருக்கிற ஸ்ட்ரிப்லையும் அதே பேர் இருக்கான்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னடானா, அதோட தரம், அந்த மெடிசன் நல்ல ஒரு ஃபேக்ட்ரியிலே தயாரிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் எழுதி கொடுத்துருக்கிற பிராண்ட் என்ன வாங்குறீங்களோ அந்த ஸ்ட்ரிப்லேயே மேனுஃபேக்சரிங் எங்கே மேனுஃபேக்சர் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த பேரை பாருங்கள். அதே மாதிரி மெட்ப்ளஸ் பிராண்ட்லேயும் மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிற நேமை பாருங்கள். இது ரெண்டும் சேமாவோ இல்லை ஈக்குவலான ஃபேக்ட்ரியில் தயாரித்தா டெஃபினட்டாக வாங்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து லீடிங் ஃபேக்ட்ரிஸில் தான் நம்மளோட மெட்ப்ளஸ் பிராண்டும் மேனுஃபேக்சர் ஆகுது. எங்கே உங்களோட டாக்டர்ஸு நீங்கள் வெல் நோன் பிராண்ட்ஸ் எங்கே தயாரிக்கப்படுதோ அதே ஃபேக்ட்ரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூம்ஸு, சைனோகெம் இது மாதிரி ஃபேக்ட்ரிஸில் தான் நம்மளோட மெட்ப்ளஸ் பிராண்ட்ஸும் மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ அது மாதிரி நேம்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் அதை தயாரிச்சிருக்கிற ஃபேக்ட்ரியோட தரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சார் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய விஸ்டம் நாலேஜ் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு தேநீர் இடைவேளை பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி சார்பாக எங்கள் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. இப்போ பார்த்தவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ ஏன்னா இந்த சந்தேகம் எனக்குமே பர்சனலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம மெட்ப்ளஸ் கூட அசோசியேட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு, அதை அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அது நம்ம மூலமாக நம்ம பசங்க சொன்னது. இது வந்துட்டு நேரடியாக அவங்க நேஷனல் ஹெட்டுக்கிட்டே பேசி இன்னுமே உங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாசிட்டிவிட்டியினுடைய முயற்சியும் நோக்கமும் அதுதான். இன்றைக்கி அதைத்தான் சொல்லியிருந்தோம். இப்போ ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். எப்படி இவங்களால இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுது அப்படின்னு. ஸோ வேறு யாராவது உங்ககிட்ட 3வது நபர்கள் ஏதாவது கொஞ்சம் அதெல்லாம் அவங்க அதனால தான் அப்படி கொடுக்குறாங்க, அதனால தான் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இனிமேல் நம்ப வேண்டாம். ஏன்னா டேரெக்டாக நேஷனல் ஹெட்டே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.